இந்த வீட்டை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அந்த மீனாவை கொல்ல வேற பார்த்துருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ கம்பி எண்ணி தான் தீரணும் அப்படிங்கும் பொழுது ரோகிணி, ஐயோ மேடம் சார் 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 சாரி சார் சாரி சார் சாரி சார் நான் அது வேணும்னே பண்ணல சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி முழு நேரம் வில்லி ஆக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படியாச்சும் வந்து திருப்பி மனோஜை மட்டும் தனியாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷோரூமுக்கு ரோகிணி போனால் வந்து மனோஜ் வந்து அப்படியே மனசு எடுத்து போயிருக்காரு. வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, கேட்கறவங்க எல்லாம் பேசுறாங்க. இதுல வேற அந்த கடன் கொடுக்க வந்தவர் வேற வந்து கடன் கொடுத்தவர் வேற இப்போ விஜயா கிட்ட கேட்க விஜயா கையெழுத்து வேற போட்டு கொடுத்துட்றாங்க. என் பேரில் நான் ஷூரிட்டி தரேன், என் பையன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வேற வந்து இப்போ அந்த வீடு திருப்பி பறி போயிடுமான்னு வேற பயமெல்லாம் இருக்க. வந்து எல்லாம் ஒன்னால தான் என் வாழ்க்கையில் நிம்மதி போயிடுச்சு, என்கிட்ட இருக்கிற அந்த ஷோரூமும் போக போகுது போல, எல்லாமே போக போகுது, என் வீட்டில் யாரையும் நான் மதிக்க மாட்டாங்க, எதுவுமே நான் வந்து ஏற்றுக்க முடியல. முதல்ல ஷோரூம் விட்டு வெளில போகணும் கத்த சுற்றி முற்றி இருக்கவங்கலாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் பண்ணுறவங்கலாம், சாரு மேடம் சண்டை போல, மேடம் ஏமாத்திட்டாங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லையா, போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்திட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணியை, தயவு செஞ்சு வெளில போயிடு, இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு நானே உன்னை கொண்டுடுவேன், உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வந்து திருப்பி மனோஜ் சொன்னதுக்கு அப்புறமா வந்து அப்படியே அப்செட் ஆகி வெளில ரோகிணி போறாங்க. போனதோட தான் புதுசாக ஒரு திட்டத்தை போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தான். மீனா சொல்லலை அப்படின்னாலுமே கூட, மீனா எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல, அவள் என்னை நிம்மதியாக இருக்கவும் விடலை அப்படின்னு மகேஸ்வரிகிட்ட போய் புலம்புறாங்க. புலம்பும் பொழுது தான் அவங்களுக்கு இன்னொரு திட்டம் ஒன்று தோணுது. இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த வீட்டில் மீனா ரொம்ப நல்ல மருமகளாக இருக்கா, நான் தான் ஏதோ ஏமாத்தினவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா என் மாமியாரை தவிர மிச்சம் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல ஸ்ருதிக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த மீனா இதுக்கப்புறம் இருக்க எனக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து வீட்டில எல்லாம் சேர்த்துக்கலாம்னா கூட அவன் எனக்கு இப்போ எதிராக நிற்க ஆரம்பிச்சிட்டா. முன்னாடி வந்து எனக்காக வந்து அமைதியாக இருந்தா, இப்போ எதிராக நிற்கிறா. இவரை வந்து நான் விடவும் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த சமயத்துல தான் சிந்தாமணியும் அவங்க வராங்க. வந்துட்டு வந்து, என்னம்மா இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோவை வச்சு தான் வந்து உன் மாமியார் மேலே ஒரு கேஸை போட்ட அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக நடந்துடும். ஆனால் அதே மாதிரி வந்து கூடவே வந்து எப்படியாச்சும் உனக்கும் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மீனால இருந்து அந்த வீடே உன்னை வந்து கொடுமைப்படுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்க. உடனே வந்து இல்லை மீனாவை போலீஸ் பின்னாடிலாம் வந்து இப்போ ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து முத்து மாட்டும் பொழுதே மீனா தான் வந்து காப்பாற்றி கூட்டு வந்தா. மீனாவை காலி பண்ணணும், எனக்கு அவள் உயிரோட இருக்கா நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு வந்து இப்போ சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனையில எல்லாருமே முத்துல இருந்து எல்லாருமே வந்து மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை மீனாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இருக்கும்போது அப்போ நான் மனோஜை வந்து டீல் பண்ணி நான் இப்படியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் நல்லதுதாம்மா, அந்த மீனாவால் என் தொழிலுக்கும் பிரச்சனை, அவள் நல்லவளும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், அந்த மீனாவை மட்டும் மொத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யார் அப்படின்னா உன் பையன் தான் அப்படிங்கிறாங்க. என் பையனா அப்படின்னா, ஆமாம், இப்போ வந்து நீ கூப்பிட்ட அப்படின்னா வரமாட்டா, சுதாரிச்சிருவா. கிறிஷை வந்து பேச வச்சு எனக்கு வந்து மீனா ஆண்டியை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வர வைங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா இவங்கள என்ன பண்ணுறாங்க, யோசிக்காமல் டக்குன்னு தான் பிள்ளையவே வந்து யூஸ் பண்ணி இப்போ கிறிஷை வச்சு வந்து கால் பண்ணி மீனாவை இங்கே பேசணும்னு வர சொல்லு, நீ மீனா ஆண்டியை பார்க்கணும்ல, வா 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 அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா அவங்களுக்கும் வந்து கிறிஷும் கால் பண்ணி நான் உங்களை பார்க்க ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரின்னு சொல்லிட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க மீனா. ஸோ மீனா கிளம்பி வந்து கிறிஷை பார்த்ததுக்கு அப்புறமா கிறிஷ்ட வந்து பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன் ஆண்டி இப்போ எல்லாத்தையும் சொன்னீங்க எங்கள் அம்மாவை பற்றி அப்படின்னா, நான் சொல்லலை கிறிஷ், நான் சொல்லலை, ஆனாலும் வந்து இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ அதை பற்றி யோசிக்காத, உனக்கு எல்லாம் வாழ்க்கையில் நல்லா தான் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்லாம் வந்து சொல்லி கட்டி பிடிச்சிட்டு ரோகிணியோட அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து மறைச்சிருக்கீங்க, இவங்கெல்லாம் குடும்பமாகவே ஒரு கேவலமான குடும்பமாக இருந்திருக்கீங்க, கடைசியில் உண்மை வெளில வந்தானே ஆகணும், அதான் வெளில வந்துருச்சு, ஆனால் இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், தேவையில்லாமல் வந்து இதில் வந்து இன்னும் குட்டையை கலக்கிற மாதிரி கலக்கணும், யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அவள் வாழ்க்கையில் அவளே மண்ணள்ளி போட்டுப்பா அவங்க பொண்ணு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இந்த சமயத்தை தான் வந்து ரோகிணி அப்படியே கால் பண்ணி வீட்டை விட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது வந்து சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு வந்து கிளம்பி மீனா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியில் வந்துட்டு இருந்த அருண் வந்து மீனா ஒரு மாதிரி ஏதோ யோசனையோட போகிறத பார்க்குறாரு. மீனாவும் அதே மாதிரி எங்கேயோ வானத்தை பார்த்து யோசிச்சே போயிட்டே இருக்காங்க. என்ன இப்படி வந்து கிறிஷுக்கு அழறான், கஷ்டப்படுறான், கிறிஷ் நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதா, எனக்கு அந்த வீட்டுக்கு வரணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா புலம்புறானேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சட்டுன்னு வந்து ஒரு வண்டி இடிச்சோன்னா மீனா பறந்து போய் கீழே பொத்துன்னு சொல்லி விழ போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த பக்கம் வந்த அருண் என்ன பண்ணுறாரு,
டக்குன்னு வந்து அவர் கூட அந்த ஃப்ரெண்ட்ட சொல்லி பின்னாடியே பைக்ல இன்னொரு போலீஸ் வந்துட்டு இருக்க, நீ கிளம்பி வந்து நீ போய் அந்த வண்டியை பிடி, நான் இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் அப்படின்ட்டு மீனாவை கடகடன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. சேர்த்த உடனே வேற முத்து கால் பண்ணி சொல்ல, முத்து வந்து பதறி போய் அங்கே கிளம்பி போனால் தலையில் அடிபட்டு, நல்ல வேலை வந்து அவங்க விழுந்த போது தலையை கொஞ்சம் தூக்கிக்கிட்டாங்க, சின்னதாக மட்டும் தான் அடிபட்டுருக்கு, அவங்களுக்கு உடம்புலையும் வந்து சின்னதாக கையில் மட்டும் ஒரு ஃப்ராக்சர் மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. அவனுங்க வந்து அடித்த வேகத்துக்கு இன்னும் இது பண்ணியிருந்தாங்கன்னா செவுத்துல கொஞ்சம் தள்ளி போய் முட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மண்டையே உடஞ்சிருக்கும் அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து இவங்க வந்து யார் இதை பண்ணான்னு தெரியலையே அப்படின்னும் போதே டக்குன்னு வந்து முத்துவை வெளில கூப்பிடுறாரு அருண் வெளில கூப்பிட்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறார். ஒரு வீடியோவை காமிச்சா அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆள் இடிச்சிட்டு போற வண்டியோட நம்பர் இருக்குது. வண்டி போய் நேரா போய் வண்டியை துரத்திட்டே போய் நின்னதுக்கு அப்புறம் யாரை போய் பாக்குறாங்கன்னு பார்த்தா சிந்தாமணியை போய் பாக்குறது இருக்கு. இவர் நேராக கிளம்பி போய் சிந்தாமணியை போய் பிடிச்சி வந்து இப்போ வந்து என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருக்க, என் பொண்டாட்டியை கொல்ல பார்த்தியா அப்படின்னு அதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து நான் ஒன்றும் பண்ணல, எல்லாம் அவங்க இவ பண்ணதான் அப்படின்னு வந்து அவங்க ரோகிணியை போட்டு கொடுத்துட்டு, அவள் வந்து என் ஆளுங்களுக்குலாம் பழக்கமானவ, அவள் சொல்லியிருந்திருக்கா, நான் அவங்க என்ன பார்க்க வந்தது, அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்திருக்கானுங்க, வேணா அவனுங்கள்ட்டே கேடு அப்படின்னா வந்து அவனுங்கெல்லாம் ஆமாம் ரோகிணி அவன் சொல்லி தான் நாங்கள் பண்ணோம், அவங்க எனக்கு பணமும் கொடுக்குறேன், நாங்கள் இவங்க அம்மாவுக்கு சிந்தாமணி அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு சிந்தாமணியை காப்பாற்றி விட்டுறாங்க. காப்பாற்றி விட்ட கையோட இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோகிணியை டக்குன்னு கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து வர வைக்கும் போது வந்து பார்த்தா தான் தெரியுது சிவன், பார்வதியோட ஒய்ஃப் சிவன், பார்வதியோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்களோட சிவன் இருக்காரு. சிவன் வந்து பார்த்தா அவர் வந்து முன்னாடி ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு அவரும் அங்கே நின்றுட்டு இருக்காரு. மீனாவை பொண்ணுன்னு சொல்லி இப்போ தான் பார்வதி கால் பண்ணி சொன்னாங்க, அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ் தான் உள்ள இருக்காங்க வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு போயிட்டு ரோகிணியை வர வச்சதுக்கு அப்புறமா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, கொல்ல பார்த்துருக்க, இதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாத்தையும் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்திருக்க, எவ்வளோ பெரிய ரவுடி நாப்பா மனசுக்குள்ள, உனெல்லாம் முதல்ல உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கும்போதே வந்து ரோஹிணி கெஞ்சி எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு, நான் வந்து பார்த்துக்கணும், ஏதோ கோபத்தை பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து விஜயா வேற வந்துடுறாங்க. வந்துட்டு இவெல்லாம் வந்து ஒரு மனுஷியே கிடையாது, என் பிள்ளையோட வாழ்க்கை அழிச்சா இப்போ என் மருமகளையும் கொல்ல பார்த்துருக்காங்கன்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்க்குறாங்க. மீனா நம்மளையா மருமகன் சொல்கிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு ஆனால் என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணி ரோகிணியை உள்ள தள்ளினாதான் இந்த கேஸில் டக்குன்னு அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், கிடைச்ச உடனே தான் பையனு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை சொன்னதுக்கப்புறமா வந்து மீனாவுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. மீனா உடனே வந்து அவங்க ரொம்ப கெஞ்சி அழ ஆரம்பிச்சு, மீனாவும் காலில் கூட விட மீனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் மீனா அப்படி இப்படிலாம் கெஞ்சின உடனே சரி ஓகே நாங்கள் கேஸ் எதுவும் கொடுக்கல, இது குடும்ப விவகாரம், ஆனால் இனிமேல் அப்படி நடக்கூடாதுன்னு மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதி மட்டும் கொடுத்துட்டு போ, இன்னொரு தடவை அந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமாக தூக்கி ஒன்று உள்ளார வச்சு உள்ளே தள்ளிடுவோம், நீ பண்ண ஃபோர்ஜரி கேஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இன்னொரு விஷயம் தான், அவங்க டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தாங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இல்லைனா அந்த கேஸ் உன் மேலே வந்துடும் அப்படின்னு இன்னமும் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. ரோகிணிக்கான வேற வழியே இல்லை, இப்போ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கறதும் மனோஜுக்கு வேற பொண்ணு பார்க்கறதும், கடைசியில் மனோஜே பேக்குத்தனமா திருப்பி வந்து ரோகிணி கிட்ட சிக்கிக்க போறாரா இல்லையா, அதே மாதிரி மீனாவை வந்து பழி வாங்கறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க, அந்த வீடு இவங்கள்ட்ட இருக்க போதா அல்லது பறி போக போதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதையில் என்ன நடந்தா பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கூடவே வந்து விஜயாவை கொஞ்ச நாள் காலி பண்ணிடலாமா, கொஞ்ச நாள் காலி பண்ணிடலாமா, கொஞ்ச நாள் தூக்கி உள்ளார போடுறது, அவங்கள அலைய விடுறது, அவங்க பண்ண கொடுமை கஷ்டப்படுத்துறதுங்கிற விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். பல பேருடைய கருத்து இருக்கு, உங்களுக்கும் என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் ஷோஸ்க்கான நம்மளுடைய ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மற்ற சீரியலுக்கான ப்ரெடிக்ஷன்ஸும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.